அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஸ்ப்ரிங் பூட்டோட ப்ராஜெக்ட் ஆர்கிடெக்சர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதான் ப்ராஜெக்ட் ஆர்கிடெக்சர். நான் போன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஏபிஐ எப்படி கிரியேட் பண்ணுறதை நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். நம்ம சிம்பிளாக ஹலோ வேர்ல்டுக்கானதை நம்ம வந்து பார்க்கும் போதே நான் வந்து சொல்லியிருந்தேன், நமக்கு கிளையண்ட் சர்வர் கம்யூனிகேஷன் வந்து நடக்கும். கிளையண்ட் வந்து ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் வந்து கொடுப்பாங்க, அதாவது கெட் ரெக்வஸ்ட்டாக இருக்கலாம், இட் மேபி போஸ்ட் ரெக்வஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கற்றுத்தரேன் இந்த ரெக்வஸ்ட் பற்றி எல்லாமே. இந்த வீடியோவில் நம்ம பேசிக்காக ஆர்கிடெக்சரை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்க்கலாம். ஓகேவா? இப்படி நிறைய ரெக்வஸ்ட் இருக்குது. நான் கெட் ரெக்வஸ்ட் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தேன். ஹோம் பேஜுக்கு ரெக்வஸ்ட், அபவுட் பேஜுக்கு ரெக்வஸ்ட். அது நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த கோடிங் நம்ம வந்து பார்த்தோம். ஒரு கண்ட்ரோலர் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அண்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கண்ட்ரோலர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எல்லாத்தையுமே ஒரே கண்ட்ரோலரில் கூட போடலாம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்ட்ரோலர் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஆத்தென்டிகேஷன், லாகின் லாக் அவுட்டை நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு கண்ட்ரோலர் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு இ-காமர்ஸ் சைட் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அமேசான் எடுத்துக்கலாம். அமேசான் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ப்ராடக்ட்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு தே கேன் ஹேவ் ப்ராடக்ட் கண்ட்ரோலர். யூசர்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க யூசர்ஸ் கண்ட்ரோலர் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா அவங்க கார்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கார்ட் கண்ட்ரோலர். அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு பேமெண்ட்டோ இல்லை ஒரு டிஸ்கவுண்ட்டோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுக்கு தனி கண்ட்ரோலர் வச்சுக்கலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனில் யூ கேன் ஹேவ் எனி நம்பர் ஆஃப் கண்ட்ரோலர். நம்ம இந்த ஹலோ கண்ட்ரோலர் வச்சுருந்தோம். உதாரணத்துக்கு நான் லாகின் பர்பஸ்க்காக நான் ஒரு கண்ட்ரோலர் வச்சுக்கிறேன் பாருங்க, லாகின் கண்ட்ரோலர். ஓகேவா? ஸோ நம்ம எது பண்ணாலும் மெத்தட்ஸில் தான் பண்ணுவோம். பப்ளிக் string login return logged in. ஓகேவா? நம்ம சொன்ன மாதிரி கிளையண்ட் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் வந்து கண்ட்ரோலருக்கு தான் கொடுப்பாங்க. அதான் நம்ம ஆர்கிடெக்சரில் நம்ம வந்து படிச்சிருந்தோம். போன வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகே, நம்ம வந்து கெட் மேப்பிங் இந்த வாட்டி என்னன்னா லாகின் பேஜ், அதாவது லோக்கலோஸ்ட் 8080 லாகின்னு கொடுத்தோம்னா நமக்கு இந்த டெக்ஸ்ட் நமக்கு வந்து வரணும். அதுதான் பார்த்தீங்கன்னா இது வர வைக்கிற ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கண்ட்ரோலர்னு எப்படி உங்கள் ஸ்ப்ரிங் பூட்டுக்கு வந்து தெரியும், நம்ம போன வீடியோவில் நம்ம கற்றுக் கொடுத்துருந்தோம். யூ ஹேவ் டு மென்ஷன் ஒன் அனோட்டேஷன் கால்டு ரெஸ்ட் கண்ட்ரோலர். நம்ம ரெஸ்ட் கண்ட்ரோலர்னு கொடுத்துட்டோம்னா அந்த ஸ்ப்ரிங் பூட்டுக்கே வந்து தெரிஞ்சிடும் இந்த கண்ட்ரோலரில் இருக்க மெத்தட்ஸ்லாம் டேட்டாவை எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. அதுதான் அந்த ரெஸ்ட்டோட மீனிங். கண்ட்ரோலர்ன்றது கிளையண்ட்லேருந்து வர ரெக்வஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணுறது. ஓகேவா? தட்ஸ் இட். நம்ம ரெண்டு கண்ட்ரோலர் வச்சிருக்கோம் அட் திஸ் பாயிண்ட், அலோ கண்ட்ரோலர், லாகின் கண்ட்ரோலர். பெட்டர் கோடிங் ப்ராக்டிஸ் என்னன்னா ரிலேட்டட் கிளாஸஸ்லாம் நம்ம வந்து டூகெதராக நம்ம வந்து போடுவோம். உதாரணத்துக்கு நீங்கள் கலெக்ஷன் ஏபிஐலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரே லிஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் லிங்க் லிஸ்ட்டு, செட்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே பேக்கேஜில் போட்டிருப்பாங்க, யூட்டிலிட்டி பேக்கேஜ். ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் கிளாஸ்லாம் பேக்கேஜில் போடுவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். என்ன பேக்கேஜ்னா கண்ட்ரோலர் பேக்கேஜ். இட்ஸ் a குட் ப்ராக்டிஸ், நாட் அ கம்பல்ஷன். உங்களோட ஹலோ கண்ட்ரோலரை உள்ளே மூவ் பண்ணிவிடுங்க, ரிஃப்ராக்டர் லாகின் கண்ட்ரோலரையும் உள்ளே மூவ் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபஸ்ட்டு லைன் உங்களுக்கு ஆட் ஆகிடும்ப்பா, பேக்கேஜ் காம் டாட் எக்ஸாம்பிள் டாட் ஃபர்ஸ்ட் ஏபிஐ டாட் கண்ட்ரோலர். ஓகேவா? ஓகே, நமக்கு ரெண்டு கிளாஸில் வந்து கண்ட்ரோலர் கிளாஸ் நம்ம வந்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ரன் பண்ணிக்கா பார்க்கலாமா? ரன் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொன்னேன், இந்த கிளையண்ட் கேன் பி எனி திங். யுவர் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன், யுவர் வெப் அப்ளிகேஷன், அது நீங்கள் என்ன ஃப்ரேம் ஒர்க், என்ன டெக்னாலஜி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். வெப் அப்ளிகேஷனுக்கு நிறையவே இருக்குது. நிறைய பேர் ஃப்ரண்ட் அண்ட் ரியாக்ட் ப்ரிஃபர் பண்ணுவீங்க, இல்லை ஒரு சில பேர் ஜாவா ஸ்கிரிப்ட் பேக்ரவுண்ட்லேயே வந்திருந்தீங்கன்னா ஆங்குலர் ஜேஎஸ் சூஸ் பண்ணுவீங்க, இல்லை நார்மல் HTML CSS ஜாவா ஸ்கிரிப்டாக கூட இருக்கலாம். சிம்பிளாக நம்ம ப்ரௌசர் போஸ்ட்மேன் வச்சு நம்ம வந்து சீரியஸ் ஃபுல்லாக நம்ம வந்து பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரௌசர் நான் லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தேன். இப்போ நம்ம போஸ்ட்மேன் பார்க்கலாம். போஸ்ட்மேன் ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து ஜஸ்ட் போஸ்ட்மேன் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் சைட் வரும் www.postman.com. இதில் டவுன்லோட் த டெஸ்க்டாப் ஆப் ஃபார், நீங்கள் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. விண்டோஸ்னால் இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆகிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாலே போதும். மினிமல் செட்டப் தான் உங்களுக்கு, செட்டப்பே இன்ஃபேக்ட் தேவையில்லை. போஸ்ட்மேன் வந்து ஓப்பன் ஆகிடும். சைன்இன் பண்ணலாம், பண்ணாமலேயும் இருக்கலாம். அக்கௌண்ட் கிரியேஷன் வந்து இட்ஸ் அப் டு யூ. நான் இன்னும் சைன்இன் பண்ணலை, பண்ணாமல் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு வரலனா இதான் உங்களுக்கு பேசிக்காக ஹோம் பேஜில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? நம்ம அப்ளிகேஷன் வந்து ரன் ஆயிடுச்சு. நமக்கு பாருங்கள் டாம் கேட் ஸ்டார்டட் ஆன் போர்ட் 8080. நம்ம இதை பார்த்துடலாமா? லோக்கல் ஹோஸ்ட் 8080 இதான் ஹோம் பேஜ். இல்லை நீங்கள் ஸ்லாஷ் கொடுத்தாலும் பை டிஃபால்ட் அது லோக்கல் ஹோஸ்ட் 8080 தான். நம்ம ஹோம் பேஜில் என்ன வச்சுருந்தோம்? ரெஸ்ட் கண்ட்ரோலர், ஹலோ கண்ட்ரோலரில் கிரீட் மெத்தட் வச்சுருந்தோம், ஹலோ வேர்ல்டுன்னு வரணும்னு. அது நமக்கு வந்து வந்துருச்சு.
இப்போ நம்ம நெக்ஸ்ட் அதே இது நீங்க இதுல கூட பண்ணலாம், போஸ்ட்மேன்ல கூட. இப்போ நீங்க வந்து ப்ளஸ் கொடுத்துக்கோங்களேன். நம்ம கெட் ரிக்வெஸ்ட் தான் பண்றோம். லோக்கல் ஹோஸ்ட் 8080 பாருங்க, நமக்கு ஹலோ வேர்ல்டுன்னு வந்துருச்சு. நம்ம அபவுட் பேஜ் ஒன்று வச்சிருந்தோம், இந்த இடத்துல கான்கோரெக்டர் வந்துச்சு. ஆனால் நீங்கள் இங்கே ஒன்று நோட் பண்ணோம், இங்கே நமக்கு ஸ்டேட்டஸ் கோடும் நமக்கு வந்து வருது. HTTP ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் கோட் இருக்கு. 200 ஓகே, ஓகேனா 200. ஸோ 404ன்னு ஒரு எரர் பார்த்துருப்பீங்களா? அப்படின்னா என்னது, ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்ட், ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர். ஸோ அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்டேட்டஸ் கோட் இருக்கு. நீங்கள் ஸ்டேட்டஸ் கோட் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சீரீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு HTTP ஸ்டேட்டஸ் கோட்ஸ் இப்படி சர்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. ஸோ இன்ஃபர்மேட்டிவ்னா 100 சீரீஸ், சக்ஸஸ்ஃபுல்னா 200 சீரீஸ், ரீடைரக்ஷனா 300, கிளைண்ட் சைடு எரர்னா 400, அண்ட் தென் சர்வர் சைடு எரர்னா 500. இப்படி நிறைய இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி போஸ்ட்மேன்ல உங்களுக்கு அந்த ஒரு அட்வான்டேஜ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம லாகின்க்கு பார்த்தோம்ல, லாகின், சாரி நம்ம யூஆர்எல் தப்பா அடிச்சிருக்கோம் பாருங்க. இந்த ஒரு பேஜுக்கு நம்ம இன்னும் கொடுக்கல மேப்பிங், அதனால தான் நமக்கு 404 நாட் ஃபவுண்டுன்னு வருது. ஓகேவா? நம்ம வெறும் லாகின் தான் வச்சிருக்கோம். லாகின் நமக்கு பார்த்தீங்கன்னா லாக்டின்னு நமக்கு வந்து வந்துச்சு. ஸோ சிமிலர் டு கெட் உங்களுக்கு நிறைய மேப்பிங் இருக்கு. போஸ்ட் மெத்தட் இருக்கு, புட் இருக்கு, டெலிட் இருக்கு. இந்த 4 மேஜரா நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது கிரெட் ஆப்ரேஷன் நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? இப்போ பாருங்க, ஒன் மோர் திங் நீங்க வந்து கேட்கலாம், இத்தனை கண்ட்ரோலர் வச்சிருக்கோம்ல, நீங்க இத்தனை கண்ட்ரோலர் வச்சிருந்தாலும் எந்த ரிக்வெஸ்ட்டுக்கு எந்த கண்ட்ரோலருக்கு போகணும் அப்படின்னு எப்படி டிசைட் ஆகும்னா, ஃப்ரண்ட் கண்ட்ரோலர்னு ஒன்று இருக்கும். ஃப்ரண்ட் கண்ட்ரோலர், அந்த ஃப்ரண்ட் கண்ட்ரோலர் தான் பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரோலருக்கு போகணும்னு சொல்லி நம்மளை வந்து ரீடைரக்ட் பண்ணி விடும். நமக்கு இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரோலர் தான் இருக்கு. கிளைண்ட் ரிக்வெஸ்ட் கோஸ் டு ஃப்ரண்ட் கண்ட்ரோலர், ஹோம் கண்ட்ரோலர் வச்சிருந்தோம், லாகின்க்கு ஒரு கண்ட்ரோலர் வச்சிருந்தோம். ஓகேவா? அதுதான் வந்து டிசைட் பண்ண. ஆல்சோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கண்ட்ரோலராக இருந்தாலும் சரி, ஒரு ரெக்வெஸ்ட் ஒரு பேஜுக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா அதை வந்து மாற்ற முடியாது. ஐ மீன் டூப்ளிகேஷன் பண்ண முடியாது. இப்போ நான் அகைன் பார்த்தீங்கன்னா லாகின்னு வைக்க முடியாது. இங்க எனக்கு ரைட்டாவே இங்கேயும் எனக்கு எரர் வந்துடும் நினைக்கிறேன். அனோட்டேஷன்ஸ் ஆர் நாட் அலோடு. ஓகே ஓகே, நம்ம மெத்தட் வைக்கல. பப்ளிக் ஸ்ட்ரிங் மேபி டம்மி ரிட்டர்ன் nothing. It didn't show error. Hope it will show. Let me rerun. யா, நமக்கு பார்த்தீங்கன்னா எரர் வந்துச்சு. நான் இதான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆக்சுவலி நான் வந்து கம்பல் டைம் ஐடியே எனக்கு வந்து கொடுத்துரும்னு நினைச்சேன், பட் ஐடியால கொடுக்க முடியல. ஓகேவா? நமக்கு பாருங்க, லாகின் கண்ட்ரோலர்ல லாகின்ற மெத்தடுக்கும் சேம் ரெக்வெஸ்ட் தான் வச்சிருந்தோம். அதே மாதிரி ஹலோ கண்ட்ரோலர் டம்மின்றதுக்கும் சேம் தான் மேப் ஆயிருக்குது. அதுதான் அவங்க சொல்றாங்க. புரியுதுங்களா? ஆம்பிகுவஸ் மேப்பிங், புரியுதுங்களா? அது ஒரு திங் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஆர்கிடெக்சர் போயிடலாமா? நான் லாஸ்ட் வீடியோ நான் வந்து உங்களுக்கு சொல்லும் போதே நான் வந்து சொல்லியிருந்தேன், கிளைண்ட் அனுப்புகிற ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்வருக்கு போவோம். ஆனால் சர்வரில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். நம்ம தம்ப்நெயில்ல கூட நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ கிளைண்ட் வந்து அனுப்புகிற ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலருக்கு போவோம். கண்ட்ரோலரில் இருந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் லேயர் போவோம். சர்வீஸ் லேயர்லேருந்து ரெபாசிட்டரி லேயருக்கு வந்து போவோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ரஃபாக நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ கிளைண்ட் அனுப்புறது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலருக்கு போகும். கண்ட்ரோலரோட ஒன்லி ஜாப் என்னன்னு கேட்டிங்கன்னா அக்செப்டிங் த ரெக்வெஸ்ட். ஆக்சுவல் ஒர்க்கை யார் பார்க்க போறான்னா சர்வீஸ் லேயர் தான். பேர்லேயே தெரிஞ்சு சர்வீஸ் லேயர், அதுதான் நமக்கு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி கொடுக்க போகுது. அதாவது டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா, கிளைண்ட் வந்து கண்ட்ரோலருக்கு வந்து கொடுக்கும், கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் லேயருக்கு கொடுக்கும். இந்த கண்ட்ரோலர் லேயரை நம்ம ஏபிஐ லேயர் கூட நம்ம வந்து சொல்லிக்கலாம். இந்த சர்வீஸ் லேயரை பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லேயர், அப்படி இல்லைன்னா மெயின் லாஜிக் எழுதுகிற லேயர் இதுதான். ஓகேவா? இந்த 2 லேயர் வந்து முக்கியமாக இருக்கும். சப்போஸ் இந்த சர்வீஸ் லேயர் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸோட ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, இங்கே டிபி இருக்கு, டைரக்டாக சர்வீஸ் லேயருக்கு வந்து ஆக்சஸ் கிடையாது. டேட்டா பேஸ்க்காகவே உருவாக்கப்பட்ட லேயர் தான் ரெபாசிட்டரி லேயர். இந்த ரெபாசிட்டரி லேயரால் மட்டும்தான் டேட்டா பேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். டேட்டா பேஸ், எனி டேட்டா பேஸ், மேபி MySQL நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் MySQL தான் உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராப்ளி டேட்டா ஜேபியை படிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். போஸ்ட்கிரஸ், நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? அண்ட் தென் சிம்பிளாக H2 கூட ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, இன் மெமரி. இதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். வில் சூஸ் MySQL.
ஓகேவா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த சர்வீஸ் லேயருக்கு டேட்டா பேஸ் கூட ஒர்க் இருந்துச்சுன்னா இந்த சர்வீஸ் லேயர் ரெப்பாசிட்டரி லேயரை தான் கான்டாக்ட் பண்ணும். இந்த ரெப்பாசிட்டரி லேயர் தான் டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை எடுத்து திரும்ப சர்வீஸ் லேயருக்கு கொடுக்கும். சர்வீஸ் லேயர் எல்லா வேலையும் அதை வச்சு பண்ணி முடிச்சிடும். பண்ணி முடிச்சுட்டு திரும்ப கண்ட்ரோலருக்கு வந்து கொடுத்துரும். ஓகேவா. ஸோ இங்கே முக்கியமான வேலை பார்க்குறது சர்வீஸ் லேயர் தான். ஓகேவா. ஸோ ஃபைனலி கண்ட்ரோலர் கிட்ட தான் வந்து ஃபைனல் அவுட்புட் இருக்கும். அண்ட் தென் அது பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டுக்கே கொடுத்துரும். மோஸ்ட்லி என்ன ஃபார்மேட்னா ஜேசான் ஃபார்மேட்டில் தான் இது வந்து நடக்கும். போக போக உங்களுக்கு வந்து புரியும் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். ஜேசான் ஃபார்மேட்னா என்ன எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா. இப்போ அவசரம் இல்லை. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர். த திங் இஸ் நீங்கள் தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிக்கணும். கண்ட்ரோலரில் வெறும் லாஜிக் மட்டும்தான், ஐ மீன் ரெக்வஸ்ட் மட்டும்தான் வாங்கணும். வேலை பார்க்குறது சர்வீஸ் லேயர் தான் பார்க்கணும். ஓகேவா. ஸோ இப்போ வரைக்கும் இது நான் உங்களுக்கு கோடிங் கற்று தரேன். ரெப்பாசிட்டரி லேயர்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா. இப்போ வரைக்கும் இந்த கண்ட்ரோலர் லேயர் அண்ட் சர்வீஸ் லேயர் இந்த ரெண்டில் மட்டும் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருங்க. நான் உங்களுக்கு இப்போ வந்து சொல்லித்தரேன். ஓகேவா. அதே ப்ராஜெக்டே நம்ம வந்து எடுத்துக்கலாம். சிம்பிள் இந்த கிரீட் இப்போ வரைக்கும் நம்ம வெரி சிம்பிளாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். லாகின் கண்ட்ரோலர் எனக்கு தேவையில்லை. ஓகே, ஒன்று மட்டும்தான் இருக்குது எனக்கு, ஹலோ கண்ட்ரோலர் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், டேரெக்டாக எந்த வேலையும் இது பார்க்கக்கூடாதுன்னு. இது யார் அப்ரோச் பண்ணோம், சர்வீஸ் லேயரை தான் அப்ரோச் பண்ணோம். அப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒரு சர்வீஸ் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். எல்லாமே கிளாஸ் தான். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா கண்ட்ரோலர் லேயர்னு, இந்த கண்ட்ரோலர் லேயர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் தான். அதாவது ஒரு கிளாஸ் தான் இது நம்ம கிரியேட் பண்ணோம். சர்வீஸ் லேயரும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் தான். ரெப்பாசிட்டரி லேயர் மட்டும் நம்ம இன்டர்ஃபேஸ் தான் கிரியேட் பண்ணோம். அதுதான் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கோட மேஜிக். அதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா. ஏன் இன்டர்ஃபேஸ்னா மெத்தட்ஸ் டிக்ளேர் மட்டும் தான் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நம்ம மெத்தட்ஸ் கூட டிக்ளேர் பண்ண மாட்டோம், நமக்கு எல்லாமே வரும். தட்ஸ் த மேஜிக் ஆஃப் டேட்டா ஜேபி. எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ வரைக்கும் கண்ட்ரோலருக்கு ஒரு கிளாஸ், சர்வீஸ் லேயரில் ஒர்க் பண்ணால் சர்வீஸ் லேயருக்கு ஒரு கிளாஸ். சர்வீஸ் நம்ம மீனிங்காக நேம் வைக்கணும். எப்படி நம்ம கண்ட்ரோலருக்கு ஹலோ கண்ட்ரோலர்னு வச்சோமோ சர்வீஸ்க்கு ஹலோ சர்வீஸ். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட்னா பேமெண்ட் கண்ட்ரோலர் பேமெண்ட் சர்வீஸ், ஷிப்பிங்னா ஷிப்பிங் கண்ட்ரோலர் ஷிப்பிங் சர்வீஸ், ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர் ஸ்டூடெண்ட் சர்வீஸ். இந்த மாதிரி நேம் கரெக்டாக வைக்கணும். கோடை பார்க்கும்போது உங்களுக்கே புரியணும். ஓகேவா. சர்வீஸ் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. as I said earlier, எல்லாத்துக்கும் பேக்கேஜிங் பண்ணிடுங்க. இந்த சர்வீஸ் கோஸ் டு சர்வீஸ் பேக்கேஜ். ஓகேவா. ஓகே, அட் திஸ் பாயிண்ட் நமக்கு கண்ட்ரோலர் ஒன்று இருக்கு, சர்வீஸ் ஒன்று இருக்குது. இப்போ நான் என்ன சொன்னேன், கண்ட்ரோலர் வந்து டைரக்டா பண்ணக்கூடாது, சர்வீஸ் கிட்ட தான் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம சர்வீஸ் கிளாஸோட ஆப்ஜெக்ட் நமக்கு வந்து தேவை. ஹலோ சர்வீஸ் சர்வீஸ். நம்ம எப்படி நம்ம இந்த ஆப்ஜெக்டை வந்து இன்ஜெக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிளாஸை நம்ம வந்து ஸ்ப்ரிங் மேனேஜ் பண்ண சொல்லணும்னா நம்ம என்ன பண்ணணும், நல்லா யோசிங்க. நான் ஒரு அனோடேஷன் சொல்லி கொடுத்துருந்தேன் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் படிக்கும் போது. அட் காம்பனன்ட்னு நான் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா. அட் காம்பனன்ட். ஓகேவா. பட் நமக்கு இந்த சர்வீஸ் கிளாஸ்க்குன்னு ஸ்பெஷலாக இருக்குப்பா, அட் காம்பனன்ட் தேவையில்லை. நீங்கள் வந்து அட் சர்வீஸ் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். எப்படி கண்ட்ரோலருக்கு பார்த்தீங்கன்னா அட் கண்ட்ரோலர் கொடுக்குறீங்க அந்த மாதிரி இந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இட் செல்ஃப் அ காம்பனன்ட். ஓகேவா. ஸோ டோன்ட் வெரி, நம்ம வந்து கவர் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க, இட் செல்ஃப் அ காம்பனன்ட். புரியுதுங்களா. அதனால நீங்கள் வந்து சர்வீஸ் கிளாஸ்க்கு @ சர்வீஸ் தான் கொடுக்கணும். அதாவது கண்ட்ரோலர் கிளாஸ்க்கு @ ரெஸ்ட் கண்ட்ரோலர், சர்வீஸ் கிளாஸ்க்கு @ சர்வீஸ், நம்ம ரெபாசிட்டரி கிளாஸ்க்கு @ ரெபாசிட்டரி. ஓகேவா. இது கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் வந்து ரெடி ஆயிடும். நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். சவுட் சர்வீஸ். நான் கொஞ்சம் பொறுமையாக போகிறேன், ரீகேப் பண்ணுறோம் நம்ம ப்ரீவியஸாக படித்ததெல்லாம். ஓகேவா. சர்வீஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட்டட், ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கண்ட்ரோலருக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேவா. அட் திஸ் பாயிண்ட் நம்ம இங்கேயே டைரெக்டாகவே பண்ணிக்கலாம், ரிட்டர்ன். ஓகேவா. ஒன்று நீங்கள் மேனுவலாக இது பண்ணலாம் கோடு, பட் இது சிம்பிள் தான். இல்லைனா நீங்கள் வந்து ஜென்ரேட் கூட பண்ணிக்கலாம். ஜென்ரேட் கன்ஸ்ட்ரக்டார். நமக்கு ஹலோ கண்ட்ரோலர்ன்ற கன்ஸ்ட்ரக்டார் வந்து வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஹலோ கண்ட்ரோலர் கன்ஸ்ட்ரக்ட். ஓகேவா. சர்வீஸ்லையுமே நான் வந்து சர்வீஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட்டர்னு கொடுத்துருக்கேன்னா ஓகே. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட அப்ளிகேஷன்.
ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆச்சுன்னா எனக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். அது வந்து ஜாவாவோட ஃபண்டமெண்டல். நமக்கு பாருங்க ஹலோ கண்ட்ரோலர் கன்ஸ்ட்ரக்டரும் வந்துச்சு, சர்வீஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட்டரும் வந்துருச்சு. விச் மீன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் ஸ்ப்ரிங்கோட கோர் ஃபீச்சர் படிக்கும்போது நான் சொல்லி கொடுத்தேன். ஒரு கிளாஸை வந்து ஸ்ப்ரிங் பூட் மேனேஜ் பண்ணால் நீங்கள் @காம்பனன்ட் கொடுக்கணும்னு. நீங்கள் @காம்பனன்ட் கொடுத்தாலும் சரி, இல்லை @ரெஸ்ட் கண்ட்ரோலர் கொடுத்தாலும் சரி, இல்லை @சர்வீஸ் கொடுத்தாலும் சரி, @ரெபாஸ்ட்ரி கொடுத்தாலும் சரி, எல்லாமே சேம் தான். எல்லாத்தோட மீனிங் என்னது? அதோட ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் தான் மேனேஜ் பண்ணும். ஏன் ஸ்பெசிஃபிக்காக சர்வீஸ் கொடுக்கணும்? சர்வீஸ் லேயர்னு தெரியறக்காக. ஏன் ஸ்பெசிஃபிக்காக ரெஸ்ட் கண்ட்ரோலர் ரொம்ப முக்கியம். இந்த ரெஸ்ட்ன்ற வார்த்தையே ரொம்ப முக்கியம் இன்ஃபேக்ட். ஏன்னா நம்ம டீலிங் வித் டேட்டா. நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கு எதை கொடுக்குறோம்? டேட்டாவை தான் கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ரியாக்ட் அப்ளிகேஷனுக்கு நம்மளுடைய ஜாவா ஸ்ப்ரிங் என்ன கொடுக்குதுன்னா வெறும் டேட்டாவை மட்டும் தான் பாஸ் பண்ணுது. புரியுதுங்களா? அந்த ரியாக்ட் அப்ளிகேஷன் தான் நமக்கு இந்த ரெக்வெஸ்ட் கொடுக்குது. நம்ம அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம டேட்டா மட்டும் தான் கொடுக்குறோம். அந்த டேட்டாவை நம்ம யூஐல போட்டுக்கிறோம். உதாரணத்துக்கு நமக்கு லே அவுட் வந்து ரெடியா இருக்கு. 2 ஃபீல்டு தான் இருக்குன்னு வைங்களேன், நேமு மார்க். ரிசல்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேமு மார்க் வந்து ஜாவால இருந்து போகுது. புரியுதுங்களா? வி ஆர் சென்டிங் ஒன்லி த டேட்டா. அதனால தான் ரெஸ்ட் கண்ட்ரோலர் தான் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணும். சர்வீஸ் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணும். இந்த ஸ்டீரியோடைப் அனோடேஷன் சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன மீன் பண்ணுதுன்னா ஆப்ஜெக்ட் கிரியேஷன் நான் வந்து இன்வெர்ட் பண்ணிட்டேன். யாருக்கு? ஸ்ப்ரிங்குக்கு. ஸ்ப்ரிங் தான் இதை வந்து மேனேஜ் பண்ணி கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஏன் நமக்கு அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்துச்சு. ஓகே, எனிவே நமக்கு இப்போ அந்த கன்ஸ்ட்ரக்டர்லாம் தேவையில்லை. ஓகே, இப்போ நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த ஆப்ஜெக்டை நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு நிறைய டெக்னிக் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். ஃபீல்டு இன்ஜெக்ஷன் சொல்லி கொடுத்தேன், கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் சொல்லி கொடுத்தேன், செட்டர் இன்ஜெக்ஷன் சொல்லி கொடுத்தேன். ஸோ ஃபீல்டு இன்ஜெக்ஷன் ரொம்ப சிம்பிள். நம்ம எல்லா எக்ஸாம்பிளுக்கும் ஃபீல்டு இன்ஜெக்ஷன் தான் போவோம். ஓகேவா? @autowait கொடுத்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்வீஸ் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இன்ஜெக்ட் ஆகிடும். ஓகேவா? அதுக்கு பேர் தான் வயரிங் ஆட்டோவைட். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா இந்த லேயரில் எதுவும் பண்ணக்கூடாது. ஓகேவா? சர்வீஸ் தான் இதனுடைய ரெஃபரன்ஸ் நேம். அந்த சர்வீஸ் டாட் கிரீட். பட் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வரும். என்னோட சர்வீஸ் கிளாஸ்ல கிரீட் மெத்தடே இல்லை. பரவாயில்ல, நான் என் ஐடி மூலமா நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, ரிட்டர்ன். இங்கே தான் நம்ம வந்து பிஸ்னஸ் லாஜிக் எழுதணும். ரிட்டர்ன் ஹலோ வேர்ல்ட். பிஸ்னஸ் லாஜிக். ஓகேவா? நல்லா பாருங்க, வெரி சிம்பிள். நான் எடுத்துறேன். ஓகேவா? நமக்கு பாருங்க கண்ட்ரோலருக்கு நமக்கு இங்க ரெக்வெஸ்ட் வரும். அதாவது ஹோம் பேஜ் கொடுத்தனா இந்த கிரீட் மெத்தட் இது எனக்கு வந்து கால் ஆகும். பட் எந்த வேலையும் நான் இங்க பார்க்க மாட்டேன். ஒரே லைன் தான். நீங்க எத்தனை கண்ட்ரோலர் இருந்தாலும் இந்த ஒரு லைன் தான் இருக்கும். ஓகேவா? மேபி இதுக்கு அடுத்து நம்ம அவுட்புட்டை ப்ராசஸ் பண்றதுக்கு ஏதாச்சும் நம்ம எழுதுவோம். பட் நம்ம எது பண்றதாலும் சர்வீஸ் லேயர் வச்சு தான் நம்ம பிசினஸ் லாஜிக் நம்ம பண்ணுவோம். சர்வீஸ் லேயர்ல தான் நம்ம கால் பண்ண போறோம். மெத்தட் நேம் சேமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு கிரீடி. I don't know why I'm thinking like this. Okay, anyway, நம்ம மெத்தட் நேம் கிரீடின்னு வச்சிருக்கோம். Don't be greedy. ஓகேவா? மெத்தட் நேம் சேமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒன் ஆஃப் த பாயிண்ட் டு ரிமெம்பர். இங்க எனக்கு வந்து கால் வருது. கால் வந்து நான் யார் சொல்ல போறேன்? என்னோட சர்வீஸ் கிளாஸ், இந்த ஹலோ சர்வீஸ் கிளாஸ்ல இருக்க கிரீடி மெத்தடை நான் வந்து கால் பண்றேன். பேசிக் காலிங் தானே. இப்போ இந்த கிளாஸ்ல ஒரு மெத்தட் இருந்துச்சுன்னா என்ன தேவை? ஆப்வியஸ்லி ஆப்ஜெக்ட் தேவை. அந்த ஆப்ஜெக்ட் மூலயமா தான் நம்ம இப்போ இதை கால் பண்றோம். கால் ஆயாச்சா? இப்போ சர்வீஸ் டாட் கிரீடினும் போது எனக்கு இங்க போயிடும். ஓகேவா? இங்க போயிட்டு ஜஸ்ட் ரிட்டர்ன் அ ஸ்ட்ரிங் ஹலோ வேர்ல்ட். ஹலோ வேர்ல்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? அந்த ஹலோ வேர்ல்டை நமக்கு இங்க வருமா? வரதை நான் டைரக்டா ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அதாவது உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா ஸ்ட்ரிங் டெம்ப் ஈக்குவல் டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ரிட்டர்ன் டெம்ப் இப்படி பண்ணா எப்படி இருக்கு? இங்க நம்ம வந்து ஒரே திங் தான் மல்டிபிள் லைன்ஸ் ஆகுது. இது ரிட்டர்ன் பண்ற ஹலோ வேர்ல்டை ஒரு ஸ்ட்ரிங்ல ஸ்டோர் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்றோம். இன்ஸ்டெட் நம்ம டைரக்டா பண்ணிடலாமே. அதான் அவனே சஜஷன் கொடுக்குறான். லோக்கல் வேரியபிள் டெம்ப் இஸ் ரிட்டர்ன்ட். ஓகே, நான் இன்லைன் வேரியபிளா வச்சுக்கிறேன். தட்ஸ் இட். புரியும் நினைக்கிறேன். அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் என்ன ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா, கண்ட்ரோலர்ல வெறும் ரெக்வெஸ்ட் மட்டும் தான் நீங்க வாங்கணும் கிளையன்ட் கிட்ட இருந்து. எந்த ஒர்க் நீங்க பாக்குறதா இருந்தாலும் சர்வீஸ் கிளாஸ்ல தான் நீங்க பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணலாம். சேம் அவுட்புட் தான் நமக்கு வந்து வரும். ஓகே, டாம்கேட் ஸ்டார்டட். ஹோம் பேஜ் செட். நமக்கு ஹலோ வேர்ல்டுன்னு வந்துருச்சு. புரியுதுங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரியும் உங்களுக்கு வந்து வரும். நீங்க ப்ரீவியஸா ஒர்க் பண்ண ரெக்வெஸ்ட்லாம். ஓகேவா? ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம 2 லேயர் பத்தி தெளிவா பார்த்துருக்கோம். ரெபாசிட்டரி லேயர் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா ஜேபி
அது படிக்கும் போது நம்ம வந்து உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகேவா? டேட்டா பேஸோட நம்ம எக்ஸாக்டாக ஒர்க் பண்ணும்போது இப்போ வரைக்கும் இதான் ஸ்ப்ரிங் போர்ட்டோட ஆர்கிடெக்சர். இப்படி தான் வந்து ஃப்ளோ போகணும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த HTTP ரெக்வஸ்ட் இருக்குல்ல, நான் உங்களுக்கு வெறும் கெட் ரெக்வஸ்ட் தான் நான் இப்போ இந்த வீடியோவில் வந்து கற்றுக் கொடுத்துருக்கேன். நம்ம போஸ்ட் ரெக்வஸ்ட், புட் ரெக்வஸ்ட், டெலிட் ரெக்வஸ்ட்லாம் நம்ம வந்து பார்த்துலாம். இன்ஃபேக்ட் கெட் அண்ட் போஸ்ட் ஒரு வீடியோலையும், புட் அண்ட் டெலிட் இன்னொரு வீடியோலையும் பார்த்துடலாம். அதாவது CRUD ஆப்ரேஷன் நம்ம வந்து சொல்லுவோம், கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில்